ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி வந்திருக்க இடம் வந்து கோவளத்தில் ஒரு யூனிக்கான பிஸ்னஸ் பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வேறு எதில் கைஸ், எஸ் காதர் ஹுசைன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா சார்கோல் அப்புறம் பார்பிக்யூ கோல் இந்த ஹோல்சேலாக சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இவங்களை பற்றி தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சு போகிறோம். இந்த இடத்துக்கு எப்படி வரணும்னா பார்த்தீங்கன்னா, இதுதான் தர்கா ஸ்ட்ரீட்டு கோவளம். ஸோ இவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த வேர் ஹவுஸில் தான் நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் வச்சுருக்காங்க, அப்புறம் என்னென்ன மாதிரி அவங்களோட சர்வீசஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம். லேண்ட்மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய தர்கா ஒன்று இருக்குது. அங்கேருந்து தான் நாங்கள் வந்து ரைட் கட் பண்ணோம். ஸோ அதுதான் லேண்ட்மார்க். தர்காவில் ரைட் எடுத்திங்கன்னா இவங்களோட கோடவுன் வந்துடும். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளோட வீடியோக்கான அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும், நீங்கள் பார்க்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வேர் ஹவுஸ் எவ்வளோ ஸ்டாக் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்காங்க. நிறைய சென்னையில் இருக்க சென்னைன்னு இல்லை, தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாக வந்து இவங்க நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு மெயினாக சப்ளை பண்ணுறாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் ஜுவல்லரி ஷாப்புக்கு தேவையான மாதிரி கோல் அதெல்லாம் கூட சப்ளை பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த மெட்டீரியல்ஸ்லாம் எப்படின்னு பார்க்கலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே இருக்குது இவங்ககிட்ட. ஸோ அதனால் பிரச்சனையே இல்லை, இந்தியாவில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வாங்க கைஸ், டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எஸ் காதர் ஹுசைன் சார்கோல் அண்ட் பார்பிக்யூ கோல் மர்ச்சண்டோட வேர் ஹவுஸில் இருக்கும். ஸோ ஓனர் பக்கத்துலேயே இருக்காரு, ஓனர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம், உங்கள் பேர்? வணக்கம் சார், என் பேர் சல்மான். ஓகே, எவ்வளோ வருஷமாக நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம் சார்? 20 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். 20 வருஷம்? ஆமாம் சார். என்னென்ன மாதிரி நம்ம ப்ராடக்ட்ஸு? அதாவது வந்து சார் வேர்க்கறி இருக்குது சார் நம்மகிட்ட. வேர்க்கறி இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வெரைட்டிஸா? ஆமாம் சார், எல்லாமே. ஆமாம் சார். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து போயிடலாம். ஆமாம் சார். இப்போ அது என்ன சார், அது எதுக்கு? அது வந்து எர்த்து சார்கோல் பவுட்ரு சார். ஓகே. எர்த்து சார்கோல் வந்து சுண்ணாம்புக்கு யூஸ் பண்ணுவாங்க சார். அப்புறம் வந்து டைல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. டைல்ஸு நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து இது நகை கடைக்கு வாங்குவாங்க சார். நகை கடைக்கு? ஆமாம் சார். சில்வர் ஜுவல்லரி, கோல்டு ஜுவல்லரி. ஆமாம் சார், உருக்குறதுக்கு. ஓகே. இதெல்லாம் எத்தனை கிலோ கேட்டாலும் நீங்கள் சப்ளை பண்ணுவோம் சார். எத்தனை கிலோ கேட்டாங்களா? ஆனால் இது வெரைட்டிஸ், இதுதான் வெரைட்டி. ஆமாம் சார். ஓகே. இதெல்லாம் எப்படி இதுவாகுது சார் மேனுஃபேக்சரிங்? இது வந்து சூளை மாதிரி, செங்கல் சூளை மாதிரி போடுவோம் சார். கட்டையை அடிக்கிட்டு அதுக்கு மேலே வைக்கல் போட்டு மண் போட்டு சூளை மாதிரி பண்ணுவோம் சார். சூளை மாதிரி. ஓகே சார். அடுத்து இது வந்து வேர்க்கறி சார். இது வேர்க்கறி. ஆமாம் சார். இது வந்து எப்படின்னா சார், ஒரு மரம் இருக்குல்ல சார், வேலிக்கேத்தா மரத்தில் வந்து வேறு சார். இது எடுத்து. ஆமாம் சார். இது வேறு சார். அதோட கம்பு சார் மேலே கம்பு. இது வந்து குச்சியாக இருக்குது, இது மேலே உள்ளது சார். இது வந்து அதோட வேறு சார். வேறு. ஆமாம் சார். சூப்பர். இப்போ இது எல்லாமே எத்தனை மினிமம் எவ்வளோ சார் வாங்கணும் நம்மகிட்ட? கிலோ கணக்கில் வாங்குறது? கிலோ கணக்கிலையும் கொடுப்போம், டன்னு கணக்கிலையும் கொடுப்போம் சார். உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் கொடுப்போம் சார். ஓ சூப்பர் சார். சென்னையில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்க்குலாம் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஒரு சில ரெஸ்டாரண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். ஓகே. ஆமாம் சார். வெளியே அனுப்புகிறோம் சார். டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் எப்படி சார்? டிரான்ஸ்போர்ட் அவங்க கேட்குற கேஜி கணக்கு பொறுத்து இருக்குது சார். அவங்க கேட்குறத பொறுத்து பண்ணுவோம். சென்னைக்குள்ளேனா ஒரு நார்மலாக ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க, பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி. மினிமமாக எவ்வளோ உங்ககிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்? ஒரு 300 கிலோன்னு அமுச்சு விடுவோம் சார் வண்டி போட்டு. ஓகே. கம்மியாக லூஸில் வேணும்னா வந்து வாங்கிப்பாங்களா? வாங்கிக்கிற சொல்லலாம் சார், ஒன்றும் பிரச்சனை சார். அவங்களே வந்து வாங்கிக்கிற சொல்லலாம் சார். ஓகே சூப்பர் சார். இதெல்லாம் என்ன சார்? இதெல்லாம் பேம்புலாம்? இது பேம்பு சார், மூங்கில் சார். இது இது வந்து சிக்கன் போட்டு செய்கிறாங்களா சார், ரெஸ்டாரண்ட்டில் வாங்கிட்டு போகிறாங்க. ரெஸ்டாரண்ட்டு சிக்கனு பிரியாணி செய்கிறாங்க. அதை பார்த்தீங்களா சார்? பேம்பு பிரியாணி. ஆமாம் சார், பேம்பு பிரியாணி. ஸோ இதுதான் அந்த பேனர்லேயே இருக்குது. ஆமாம் சார். ஓகே. அது பேம்பு இப்போ வாங்கிட்டு வந்துடுவோம் சார். நம்ம எப்படின்னா அவங்க பேம்பு வாங்கிட்டு வந்து. ஆமாம் சார். 1 ஏக்கர் 2 ஏக்கர்னா அவங்க விவசாயம் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க சார். நம்ம அதுலேருந்து நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் சார். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி. ஆமாம் சார். நம்ம மிஷின் போட்டு ஆள் பசங்க இருக்காங்க, வச்சு நம்ம கட் பண்ணி கொடுத்துருவோம் சார். ஓ சூப்பர். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ பேம்பு பிரியாணி செய்கிற ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ்லாம் இதை பார்த்துக்கலாம் சார், வாங்கிக்கலாம் சார். சூப்பர் சார். பேம்போஸு நிறைய இதுக்கெலாம் போகுது சார். அந்த சில பேர் என்ன சொல்கிறாங்க, தண்ணி ஊற்றி நைட்டில் தண்ணி ஊற்றி வச்சு காலைல குடிச்சா உடம்பு நல்லது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க சார். ஆமாம் சார். ஆமாம் சார். ஓ சூப்பர். நம்ம பல்காக தான் வாங்கணுமா இதுவும், இல்லை 100 பீஸ் 200 பீஸ் கொடுப்போம் சார். 100 பீஸ். ஆமாம் சார். ஓகே சார். அடுத்தது சார், இது வந்து கோகனட் சார்கோல் சார். கோகனட் சார்கோல். ஆமாம் சார். ஓ என்ன ஒரு ஷேப்பாக இருக்கே சார் இது? ஆமாம் சார். அது மிஷினில் கொடுத்து டை போட்டு வருது சார். அது ஓஹோ, மிஷினில் கொடுத்து டையில் வருது சார். அது ஓகே. இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? இது ஹோட்டல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க சார், கம்பெனிக்கு யூஸ் பண்ணுறாங்க சார். நிறையா கம்பெனிக்கு யூஸ் பண்ணுறாங்க, கோழி பண்ணைக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓ ஆமாம் சார். கோழி பண்ணை கம்பெனி எரியிற பொருள் அவங்க எரியறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், இதை யூஸ் பண்ணிக்கிடுவாங்க சார். ஆமாம் சார். ஸோ இது என்ன ஒர்த்து சார்? நம்ம நிறைய இடத்துல வாங்கலாம். ஸோ நம்மக்கிட்ட வாங்குறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது? ஏதாவது நம்ம ஹோல்சேல் குவாலிட்டி நல்லா இருக்கும் சார். நம்மளது மெட்டீரியல்லாம் கொஞ்சம்
கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருப்போம் சார். நம்ம மற்ற இதோட நம்ம அதிகமாக சேர்த்துருப்போம் சார். ஓகே. மற்ற அவங்க வந்து காஸ்ட் கம்மி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம அப்படி பண்ண மாட்டோம். நம்ம பரவாயில்ல, லாபம் கம்மியாக கிடச்சா பரவாயில்ல, வியாபாரம் இருந்தால் போதும், அந்த மாதிரி பண்ணுவோம் சார். நம்ம குவாலிட்டியாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்குது சார். நம்மளுக்கு வந்து இப்போ அவங்க இவ்வளோ தர்றாங்க அவ்வளோ தர்றாங்க அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்க மாட்டோம் சார். நம்மளுக்கு இது நேம் பேர் இருந்தால் போதும் சார். ஓகே, சூப்பர். இது வந்து ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் சப்ளை பண்ணலாம். ஆமாம் சார், எல்லா ஊரும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். சூப்பர். ஸோ நிறைய பேர் கேரளாவில் இருக்கீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், கேரளா, ஸ்ரீலங்கா, அதர் கண்ட்ரி எப்படி சார்? எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் சார். கண்டெய்னரில் அமுச்சு விட்ருவோம் சார். அந்த மாதிரிலாம் கண்டெய்னர் அனுப்புகிறோம் சார். ஓ, அந்தமான் எல்லா ஏரியா பண்ணி மலேசியா, சிங்கப்பூர், எல்லாம் எங்கே கேட்டாலும் பண்ணி கொடுத்துருவோம் சார். ஓ சூப்பர். ஆல்ரெடி நீங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார், நாங்கள் இது அந்தமான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். இப்போ ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சிங்கப்பூர், மலேசியாலாம் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் சார். கண்டிப்பாக பார்பிக்யூ இப்போ இது வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க சார், வீட்டில் வந்து பார்பிக்யூ சிக்கனு. இதுவா? ஆமாம் சார். 5 கிலோ இப்போ வந்து 2 கிலோ கோழி வாங்கிட்டு சிக்கன் வாங்கிட்டு பண்ணுறாங்க அந்த மாதிரினா சார். ஓகே. நம்ம 5 கிலோ பேக்கு 10 கிலோ பேக்கு போட்டு கொரியர் பண்ணி விட்லாம் சார். இதெல்லாம் வந்து யூஎஸ்ல சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன பேக்கெட்டில் இருக்கும், பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சார்கோல் இது எப்படி டை மாதிரி டை சார். டை சார், டை சார். இது எல்லாம் செய்வாங்க சார்? இது கோகோனட் செல் சார்கோல் தான் சார். கோகோனட் தான் சார். இப்போ வீட்லேயே நம்ம வந்து பார்பிக்யூலாம் வச்சுக்கிறவங்க அது பண்ணிக்கலாம் சார். இப்போ 5 கிலோ இப்போ திடீர்னு அவங்க சும்மா இருக்கும்போது மாடியில் வச்சு செய்யணும் அந்த மாதிரி அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா நம்மகிட்ட ஒரு 5 கிலோ 10 கிலோ கொரியர் கூட பண்ணி கொடுத்துருங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சார். ஓ, ஃப்ரீயாக கூட பண்ணி கொடுத்துருவோம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி சென்னைக்குள்ளேயா? பண்ணி கொடுத்துருவோம் சார். வெளியே எங்கே கேட்டாலும் பண்ணி கொடுத்துருவோம் சார். மதுரையில் கூட ஒன்று இருக்குது சார் நமக்கு. சூப்பர். ஸ்டார்டர் சார் இது. ஓ, இது எதுக்கு சார்? இது வந்து மரத்தூள் இருக்குல்ல சார், மரத்தூளில் வந்து செஞ்சு இது வந்து இப்போ சார்கோல் சில பேருக்கு பற்ற வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார், ஃபயர் பண்ணுறதுக்கு. அப்படின்ற போது இதை கொஞ்சம் வச்சு ஃபயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சார். உடனே அதில் நெருப்பு ஏறிடும் சார். இது இப்போ வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, பெட்ரோல் டீசல் ஊற்றி ஃபயர் பண்ணுவாங்க சார். அது வந்து அவங்களுக்கு ரிஸ்க்கு. இதில் வந்து ரிஸ்க்கு கிடையாது. இது எப்படின்னா நீங்கள் பாதி பீஸ் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். இதை ஃபஸ்ட்டு மேட்ச் பாக்ஸ் போட்டு நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை பிடிச்சிக்கிறோம் உங்களுக்கு. ஓ சூப்பர். இது முடிஞ்சால் ஏதாவது பண்ணுறோம் சார். பண்ணி கொடுக்குறோம் சார். பண்ணி கொடுக்குறோம், மக்களுக்கு தெரியுற மாதிரி கண்டிப்பாக பண்ணிடலாம் சார். எடுத்துடலாம் சார், எடுத்துடலாம். அடுத்து இதெல்லாம் எப்படி சார்? கிலோ கணக்கு தான் சார். இந்த டை அடிச்சிருக்கிறது சொல்லுங்கள். கிலோ கணக்கு தான் சார். கிலோ கணக்கு லூஸில் கூட வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம் சார். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் இப்போ வீட்டில் நம்ம பார்பிக்யூ இதெல்லாம் நீங்கள் பார்ட் டைமாக ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஈவினிங்கில் அப்படியே இது பண்ணோன்னா இதெல்லாம் சூப்பராக இருக்குது. இது லூஸில் கூட வாங்கிக்கலாம். உங்கள் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ வேணுன்றவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, நீங்கள் சப்ளை கண்டிப்பாக சார். அடுத்த ப்ராடக்ட் சார், இப்போ இதை வச்சு ஏதாவது பிஸ்னஸ் அந்த மாதிரி ஏதாவது? ஆமாம் சார், பண்ணலாம் சார். 500 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு ஏதாவது குடோன் இருக்குது, உங்களுக்கு நீங்கள் ஒரு சிட்டியில் நல்ல சிட்டியில் இருக்கீங்க, இப்போ மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை, வெளியே நீங்கள் வேறு எங்கேயாவது பெங்களூர், வெளியே ஸ்டேட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் இதை நம்மகிட்ட எடுத்துகிட்டு போய் நீங்கள் பண்ணலாம் சார். இப்போ 5 டன்னு. ஆமாம் சார், உங்கள்கிட்ட 5 டன்னு 10 டன்னு நாங்களே கொண்டு வந்து டெலிவரி கொடுத்துருவோம் சார். ரேட்டு கம்மியாக கொடுப்போம் சார். உங்களுக்கு என்ன சார்கோல் உங்களுக்கு வேணும், உங்கள் ஏரியாவில் என்ன அதிகமாக ஓடுது, இது வந்து உங்களுக்கு வீணாக போகிற பொருள் கிடையாது. மற்ற பொருள்லாம் உங்களுக்கு வந்து வச்சிங்கன்னா அது நம்ம பாதுகாத்துக்கிட்டே கிடக்கணும். இது வந்து நம்மளுக்கு அப்படி கிடையாது. குடோனில் ஒன்று வச்சிட்டோம்னா அது அப்படியே தான் இருக்கும், கடைசி வரைக்கும் எதுவுமே ஆகாது. எத்தனை வருஷம் ஆனாலும் அது அப்படியே தான் சார் இருக்கும். ஸோ அப்போ நல்ல பெஸ்ட் ப்ரைஸுக்கு பல்காக நீங்கள் சப்ளை பண்ணுவீங்க. அவங்க அதை வந்து மேல் கொஞ்சம் காசு வச்சு விற்றுக்கலாம். ஆமாம் சார். ஓகே. நிறைய பேர் வந்து இந்த கறி வேணும் அப்படின்னா அந்த கட்டை தொட்டி அங்கே தான் போய் வாங்குறாங்க. இல்லை சார், அங்கே வாங்குறது உங்ககிட்ட வாங்குறது என்ன டிஃபரன்ஸ்? அங்கே வந்து ரேட் அதிகமாக போடுவாங்க சார். அது வெளியே நம்ம சொல்லக்கூடாது, இருந்தாலும் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக போடுவாங்க அவங்க. ஆமாம் சார். ஆனால் நம்மகிட்ட நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்ன்ற நம்ம எல்லாமே ஓனாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த ஊரில் இருக்குது உங்களுக்கு? தூத்துக்குடியில் இருக்குது சார். தூத்துக்குடியில் சார். ஓகே. ஸோ அங்கேயே நம்ம எல்லாமே. ஆமாம் சார், அங்கேருந்து பண்ணி லாரியில் வந்துடும் சார். சூப்பர் சார். இப்போ இன்னும் ஒரு 3-4 வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ இது சொல்லுங்கள் சார். இந்த சார் இது வந்து உங்களுக்கு நம்ம இந்த அருவா கத்தியில் அடிக்கிறாங்களா சார்? ஆமாம், அருவா கத்தி அது அடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும் சார். ஓகே சூப்பர். இந்த மாதிரியும்? ஆமாம் சார், அருவா கத்தி, அதாவது அருவா கத்தி, கடப்பாரை, அது மம்பட்டி, இது செய்கிறதுக்கு இந்த சார்கோல் யூஸ் ஆகும் சார். ஸோ அந்த மாதிரி கடையில் இருக்கவங்க பார்க்குறீங்க அப்படின்னா இவங்ககிட்ட வாங்க, கொஞ்சம் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துடலாம் சார். ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு மெயினாக பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக. ப்ரைஸிங் வந்து ஆக்சுவலாக ஏதாவது உங்களுக்கு இது சம்மந்தமாக இவ்வளோ கேஜி எவ்வளோ சார் அப்படின்லாம் கேட்கணுன்னா சாருக்கு டைரெக்டாக ஃபோன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ரொம்ப மாறிக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் ப்ரைஸ் டிஸ்கஸ் பண்ணல. உங்களுக்கு ப்ரைஸு இதோட விலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், 300 கிலோ வாங்குறது அது மாதிரிலாம் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் சாருக்கு டைரெக்டாக கால் பண்ணுங்கள். எனி டைம் நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சார் பண்ணி கொடுத்துருவோம் சார். பண்ணலாமா சார்? வாட்ஸ்அப் நான் 24 ஹவர்ஸ் சர்வீஸ் பண்ணுவோம் சார். நாங்கள் எந்த
ஊராக இருந்தாலும் சரி சார், எந்த டைம் இருந்தாலும் டெலிவரி கொடுத்துருவோம் சார். நம்மகிட்ட டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே எல்லாமே இருக்குது சார். ஆள் எல்லாமே 4-5 பேர் இங்கே இருக்காங்க சார், இங்கேயே இருப்பாங்க, குடோன்லேயே இருப்பாங்க எப்பயுமே. உங்களுக்கு எவ்வளோ சார்கோல் தேவைப்படுதோ உங்களுக்கு இப்போ அடுத்தவங்க சார்கோல் அடுத்தவங்களால கொடுக்க முடியல நாங்கள் கொடுத்துருவோம் சார். அது எந்த டைமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ டன்னாக இருந்தாலும் மலைக்கு எப்பயுமே நாங்கள் ஸ்டாக் வச்சுருவோம் சார் குடோனில். இப்போ ஸ்டாக் கம்மி, இந்த கொரோனானால வண்டி எதுவும் வரல, இல்லைன்னா குடோன் எப்பயுமே ஃபுல்லாக தான் சார் இருக்கும். மற்ற குடோன் மதுரையிலலாம் ஸ்டாக் இருக்குது சார், குடோன் ஃபுல்லாக இருக்குது. தூத்துக்குடியில் இருக்குது சார், ஸ்டாக் எப்பயுமே ஃபுல்லாக இருக்கும் சார். இப்போ அடுத்து இன்னொரு மெட்டீரியல் இருக்குது, இது சொல்லுங்கள். இது வந்து கம்பு கறி சார். இது ஓகே, இது கம்புனா வந்து வேலிக்காத்தான் மரத்துலேயே வர்றது. இது வந்து நம்ம பார்பிக்யூ இதெல்லாம் பண்ணோன்னா நல்லா பெருசாக. ஆமாம் சார், கிளை வந்து இது உடம்பு நல்லது சார். சிக்கன் சுட்டு சாப்பிட்னா அது உடம்புக்கு நல்லது, உடம்பு நல்லது. கம்பெனிக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து கொஞ்சம் நல்ல டாப் குவாலிட்டியாக இருக்குது. ஆமாம் சார், அது இதோட கொஞ்சம் லோ குவாலிட்டி கம்மி சார். அது வந்து அந்த நகை உருக்குறது அதுக்கெல்லாம் போகுது சார். ஆமாம் சார். ஓ, இது வெள்ளிப்பட்டை எல்லாம் வச்சுருக்காங்களா, அவங்களாம் யூஸ் பண்ணுறாங்க சார். ஆனால் அது இன்னும் கூட சொன்னீங்களே சார், அந்த பக்கம் இருக்கீங்களா? அது எர்த்து சார்கோல் சார். அது ஈபிக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது அது உள்ளே கொட்டுவாங்க சார் ஈபிக்கு. அப்புறம் அந்த கிணறு தண்ணி. ஆமாம் சார், அது வந்து இந்த சார்கோல் சார். இதுங்களா? தண்ணி ஃபில்டர் பண்ணும்போது இது வாங்கி உள்ளே போடுவாங்க சார். அப்போ தண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணி போடுவாங்க சார். அது வேற அது வந்து இந்த பல்லு இந்த பேஸ்ட் செய்யற. ஆமாம் சார், அது வந்து பேஸ்ட்டு ஊதுவத்திக்கு அதிகமாக போகுது சார். சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி அதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பிஸ்னஸ் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து இந்த மாதிரி இருக்கிற சார்கோல் தான். ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி சார்கோல் வேணும் அப்படின்னா சாருக்கு கால் பண்ணுங்கள். டேரெக்டாக ரேட்டு இந்த ப்ரைஸ் விஷயம்லாம் நீங்கள் டேரெக்டாக பேசிவோம். நீங்கள் பல்காக எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சார் வந்து ரேட் கம்மி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சவுக்கு சார். சவுக்கு இது வந்து சவுக்கிட்ட பிரியாணி கடை. ஆமாம் சார், கம்பெனிக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. கட்டையும் நீங்கள் செல். ஆமாம் சார், கட்டையும் யூஸ் பண்ணுறோம் சார். ஓகே, சூப்பர் சார். ஸோ இதுலேருந்து நம்ம கறி எடுத்து பண்ணுறோமா இல்லை இதுலேயே இருக்குது சார்? இதுலேயே சவுக்கறி வருது சார், அதுவும் நம்ம பண்ணுறோம் சார். சவுக்கரியும் பண்ணுறோம். ஆமாம் சார், அது கேஜி கணக்கு தான். அதுவும் அது எவ்வளோ வேணாலும் அதுவும் கொடுப்போம் சார். 10 kg கணக்கில் கொடுப்போம் சார். சூப்பர் சார். நிறைய பேர் வந்து வீட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி பார்பிக்யூ வீட்லேயே பண்ணணும் அப்படின்னு. கண்டிப்பாக சார், பண்ணலாம் சார். கண்டிப்பாக சார், அது நீங்கள் பார்பிக்யூ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு மசாலா அடுப்பு எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம் சார். ஓ, இதெல்லாம். ஆமாம் சார், இப்போ சில பேர் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு போர் அடிக்குது பண்ணணும். இப்போ சில பேர் அவுட்ரு போகிறாங்க, அவுட்ருனா பாம் ஹவுஸு எங்கேயா போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு போகும்போது நம்மளுக்கு இந்த சார்கோல் பார்பிக்யூ சார்கோல் வாங்கி நம்ம பண்ணோம்னா நம்மகிட்ட வந்து பண்ணி கொடுத்துடலாம் சார். இதுக்கு மசாலா கொடுத்துருங்க, மசாலா எல்லாமே கொடுத்துருவோம் சார். அந்த மாதிரி செட்டப். ஆமாம் சார், அடுப்பு செட்டப் அவங்க வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா இது மாதிரி வேணும் நாங்கள் செட் பண்ணி கொடுத்துருவோம் சார் எல்லாமே. செட் பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம் சார். இது இல்லாமல் நீங்கள் கேட்ரிங் வெளியில் எல்லாருக்கும் சப்ளை பண்ணுறீங்களா? இல்லை, பண்ணுறோம் சார். அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க சார். எவ்வளோ வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க சார். அவங்களுக்கு என்னென்ன யூஸுக்கு தேவையோ அவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க சார். இந்த இங்கே இருக்கிற எல்லா கறியும் வந்து ஃபேக்ட்ரிஸ்க்கு அனுப்புகிறோம், ப்ளஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகுது, கேட்டரிங் சர்வீஸ் பண்ணுறவங்க அவங்களும் வாங்கிக்கிறாங்க. கண்டிப்பாக சார். ப்ளஸ் ஜுவல்லரி மேக்கர்ஸ் எல்லாத்துக்குமே. கண்டிப்பாக சார். இது எல்லாம் எல்லா சிட்டிலையும் ஹோல்சேல் டீலர் இருப்பாங்க சார். அவங்க நம்மகிட்ட வந்து ரீட்டெயிலாக கொடுக்குறாங்களா சார், அவங்க வந்து நம்மகிட்ட வாங்கிட்டு போவாங்க சார். ஆமாம் சார், இத்தனை டன்னு எனக்கு 10 டன்னு வேணும், 5 டன்னு வேணும், நம்ம இங்கேருந்து வண்டி போட்டு அமுச்சு விட்ருவோம் சார். பெஸ்ட் ப்ரைஸ் அதை மேலே காசு வச்சு அவங்க விற்றுக்கலாம். ஆமாம் சார். ஸோ இது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியே நீங்கள் கொடுக்குறீங்க. இருக்குது சார். இதெல்லாம் எப்படி சார்? இதெல்லாம் ஆர்கானிக்கா? ஆமாம் சார், எல்லாமே உடம்புக்கு நல்லது தான் சார். கெமிக்கல் எதுவுமே கிடையாது சார். இது வந்து கோகோனட் செல் சார்கோல் பவுட்ரு சார். இது கோகோனட் செல் சார்கோல் சார். இது வந்து ஆர்கானிக்காக பண்ணுறோம் சார். இது மரவள்ளி கிழங்கு வருது இல்லை சார், அதோட பிஞ்சில் பண்ணுறோம் சார். இது அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி. ஆமாம் சார், பண்ணுறது போட்டு டை பண்ணி பண்ணுறோம் சார். இது ஆனால் எதுலையுமே வந்து இது கெமிக்கல் எதுவுமே கெமிக்கல் கிடையாது சார், எல்லாம் ஆர்கானிக். ஆமாம் சார். இதில் நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா கூட அது ஒன்றும். ஆமாம் சார். ஆமாம் சார். ஓகே, இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ சாம்பிராணி போடுறதுக்குன்னா இது வாங்கிட்டு போகலாம் சார். சாம்பிராணி போடுறதுக்கு இப்போ பல்காக எங்கேயாவது சாம்பிராணி போடுறாங்க அந்த மாதிரினா இது வாங்கிட்டு போகலாம் சார். இந்த மாதிரி வாங்கிட்டு. ஆமாம் சார். ஓகே, இப்போ இதை வந்து சார்கோல் வந்து ஒரு சில அந்த அது என்ன சார், கோகோனட் டை, கோகோனட் ஷெல் சார்கோல், அதை வந்து நம்ம இப்போ எரிச்சு காட்டலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஸ்டார்டர். இந்த டீசல் பெட்ரோல் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஆர்கானிக்கான விஷயம். டீசல் பெட்ரோல் வந்து அவங்களுக்கு ரிஸ்க் சார். இப்போ கொஞ்சம் ஊற்றுறப்பில் அதிகமாக ஊற்றிட்டாங்கன்னா அவங்க பக்கத்தில் நிற்க முடியாது, பக்கம்னு பிடிச்சிரும். இப்போ இது வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சூட மாதிரி எரியும், நல்லா உடனே பிடிச்சிக்கிறோம். ஓகே, இது வந்து மரத்தூளில் செய்கிறது சார். மரத்தூள். ஆமாம் சார். அது டெமோ பார்க்கலாம் சார். பண்ணிடலாம் சார். வாவ், இது வந்து லைக் மரத்தூளில் செய்கிறது. ஆமாம் சார். இது மாதிரி வீட்லேயே நம்ம வந்து சேஃபாக பண்ணலாம். ஆமாம் சார். சூப்பர். ஓனர் வந்து நமக்கு டெமோ காமிச்சிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து இந்த பார்பிக்யூலலாம் யூஸ் பண்ணுற அந்த சார்கோலை நாங்கள் வந்து இப்போ டெம்பரேச்சர் அதெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இது பாருங்கள் நின்று எரியுது. ஸோ இது பாய் போட்டுட்டு அந்த சார்கோல் அப்படியே மேலே வச்சு ஊதி விடணுமா சார்? ஊதிலாம் விட தேவையில்ல சார், நீங்கள் அதை போட்டிங்கனாலே போதும் சார். ஓகே, இப்போ அந்த ஸ்டார்டர் அந்த சொல்லியிருந்தோம், அந்த ஸ்டார்டரை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்டார்டர் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் பிடிச்சிரும் சார். ஓகே,
சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதான் அந்த ஸ்டார்டர். இது வந்து இப்போ நம்ம லூஸில் கூட வாங்கிக்கலாம் இல்லையா? ஆமாம் சார், வாங்கிக்கலாம் சார். சூப்பர். பாருங்க, மரத்தூள்லேயே செய்கிறது, அப்படியே க்யூப்ஸ் மாதிரி இருக்குது, உள்ள க்யூப்ஸ் மாதிரி இருக்குது. இந்த சார்கோலில் நீங்கள் இது பிடிச்சிக்கிடுச்சுன்னு வைங்க சார், நீங்கள் பக்கத்தில் நிற்க முடியாது சார். ஓ, ஹீட் அவ்வளோ இருக்குது சார். 2 அடி நின்று தான் சார் எதாக இருந்தாலும் நீங்கள் பண்ண முடியும். அப்படிங்களா? ஆமாம் சார். டெம்பரேச்சர் இதெல்லாம் எவ்வளோ நேரம் டியூரேஷன் நின்று எரியும் சார்? இது 3 மணி நேரம் நிற்கும் சார். 3 மணி நேரம் 4 மணி நேரம் நிற்கும் சார். டெம்பரேச்சர் எப்படியும் ஒரு 500-550 டிகிரி போகும். ஆமாம் சார், கண்டிப்பாக 500க்கு மேலே தான் சார் போகும் இது. ஓ சூப்பர். பாருங்க அவ்வளோ இது நின்று எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி போட்டோம்னா அப்போ அப்படியே. ஆமாம் சார், பிடிச்சிரும் சார். சூப்பர். இப்போ இது நாங்கள் வந்து ஸ்டிக்ஸ் போட்டிருக்கோம் சார், அதுக்கடுத்து அதுவும் போடுவோம். அதாவது சார், எவ்வளோ நீங்கள் மழை பெஞ்சாலும் சரி, நீங்கள் வெளியே போய் அவுட்டரில் பண்ணணும் கூட தேவையில்லை, நீங்கள் உள்ளே வீட்டிலே வச்சு பண்ணிடலாம் அது. ஏன்னா இது அப்படியே ட்ரையாக இருந்தால் போதும் அப்படியே. ஆமாம் சார். சார் இப்போ நம்ம அந்த கியூப் வச்சு போட்டோம்ல சார். ஆமாம், ஸ்டார்டர் வச்சு போட்டோம்னு பார்த்தீங்களா, அதில் தான் சார் இது நெருப்பு சூப்பராக நின்று எரியும் சார். இதுக்கு வேறு எதுவும் யூஸ் பண்ண தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல சார். வேற டீசல் பெட்ரோல் எதுவுமே தேவையில்ல சார். இந்த இது இருந்தால் போதும் சார். அதே மாதிரி இப்போ இந்த புகை வந்து அந்தளவுக்கு கண் எரிச்சலோ அந்த மாதிரிலாம் இல்லை சார், அந்த கண் எரிச்சலாம் வரா சார். கொஞ்ச நேரம் வரும் சார், அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிரும் சார். கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணாதனால கூட இருக்கலாம் இல்லை சார், கெமிக்கல்லாம் எதுவுமே கிடையாது சார் இதில். இந்த இந்த இது இப்போ இது வந்து டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 டிகிரி வரையும் போகும் சார். இது 500க்கு மேலே போகும் சார். அது பார்த்தீங்கன்னா ஒரு 600-700 வரைக்கும் போகும் சார் டெம்பரேச்சர். அது வந்து 10 வருஷம் கிட்டே நிற்க முடியாது சார். அது ஆமாம் சார், அது நிற்கவே முடியாது சார். அதே மாதிரி இதுவும் அப்படி தான் சார். இதுவும் பிடிச்சிச்சுன்னா கிட்ட நிற்க முடியாது, நல்லா எரியும் சார் இது. ஓகே சூப்பர் சார். இப்போ இது எல்லாமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ விதவிதமாக இருக்குது கறி. ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு தொழிலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அந்த முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அதுவே பயங்கரமாக இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போது பேஸ்ட் கம்பெனிக்கு யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் ஃபேஸ் வாஷு, அப்புறம் நிறைய யூனிக்கான ஃபேக்ட்ரிஸ்க்கு நிறைய போகுது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இப்போ ஈபிக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் இண்டஸ்ட்ரீஸ்க்கு போகுது. ஸோ அந்த இது இப்போ பேம்புலாம் வந்து பிரியாணி அதெல்லாம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதும் சூப்பராக இருக்குது. இதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட பிஸ்னஸ்க்கு தான் போகுது. கோகனட் சார்கோல், இது எல்லாமே வந்து கோகனட் சார்கோல் தான். இது சோளம் சுடுறதுக்கு அந்த மாதிரி இப்போ சார் ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி ஏரியாவில் டூரிஸ்ட் ஸ்பாட்லலாம் பார்த்தீங்கன்னா சோளம் அந்த மாதிரிலாம் சுடுறாங்களே சார், அந்த மாதிரி இது யூஸ் பண்ணலாம் சார். சூப்பர். இப்போ இந்த மாதிரிலாம் வீட்டில் வாங்கி நம்மளே கிரில் வச்சு. ஆமாம் சார், அந்த செட்டு கிடைச்சா எனக்கு கொடுங்க சார், நான் கண்டிப்பாக உங்களுக்கு அமுச்சு விட்றேன் சார். கண்டிப்பாக. சூப்பர். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவர்கிட்டே நம்ம வந்து மசாலா கிரில் அந்த இதெல்லாம் செட் எல்லாமே கிடைக்கும் சார். அப்புறம் இது வந்து நம்ம 5 kg கூட மினிமம் வாங்கிக்கலாம். ஆமாம் சார். இதோட ரேட் சொல்லுங்கள் சார். இந்த இது வந்து உங்களுக்கு 5 kg வேணும்னா ஒரு 23 ரூபாய் பண்ணி கொடுத்துடலாம் சார். 5 kg வேணும்னா உங்களுக்கு. நீங்கள் அவங்களே வந்து வாங்கிப்பாங்களா இல்லை? ஆமாம் சார், சிட்டியில் இருக்கேன் இவ்வளோ தூரம் வர முடியாது. சிட்டிலேயே உங்களுக்கு கிடைக்கும் சார், கொடுத்துடலாம் சார். கொடுத்துடலாம். உங்களோட டீலர்ஸ் இருக்காங்க சார். சார் கும்மணஞ்சாவடியில் வேணால் கும்மணஞ்சாவடியில் கொடுத்துடலாம். ஓகே. உங்களுக்கு இதில் அம்பத்தூரில் வேணால் அம்பத்தூரில் கொடுத்தா எங்கே வேணாலும் கொடுத்துடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை. ஸோ இப்போ ஓஎம்ஆர்னா இங்கே தான், ஓஎம்ஆரில் இங்கே தான் சார். ஓஎம்ஆர் ஈஸியாக பக்கத்தில் தான், நம்ம இங்கேயே கொடுத்துடலாம் சார். இங்கே கொடுத்துடலாம். சூப்பர். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி தேவைப்படுதுன்னா சாருக்கு கால் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சும்மா புகை கிளம்புது, செம சூடு. உங்களுக்காக எரிய வச்சு காட்டுறேன் நான். இதுதான் அந்த ஸ்டார்டர். இதோட பேக்கெட்டோட விலை என்ன சார்? அது வந்து 60 ரூபா வரும் சார். 60 ரூபா ஒரு பேக்கெட்? ஆமாம், ஒரு பேக்கெட் சார். ஒரு அதிகமாக பாக்ஸாக வாங்கிட்டாங்கன்னா கம்மியாக போட்டு கொடுத்துடலாம் சார். ஓ சூப்பர். இப்போ நம்ம எதுவுமே இதில் ஊற்றலை சார். டீசலு மண்ணெண்ணெய் எதுவுமே ஊற்றலை சார். அந்த 2 பீஸ் வச்சோம், பீஸு தான் வச்சது. ஸ்டார்டிங்கில் நீங்கள் எடுத்தீங்களா சார், அது மட்டும் தான் சார். அவ்வளோதான். இப்போ இந்த 2 பீஸ் வச்சே நாங்கள் ஃபுல்லாக கோல் எரிய வச்சிட்டோம். சூப்பர். மினிமம் குவான்டிட்டியும் வாங்கிக்கலாம் சார். வாங்கிக்கலாம். மினிமம்னா எப்படி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? எவ்வளோ சார்? 5 கிலோவில் வந்து எவ்வளோ வேணாலும் கொடுப்போம் சார். நாங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுப்போம். டெலிவரி பல்காக வாங்குறவங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ். கண்டிப்பாக. பிஸ்னஸ் பண்ணுறவங்க. ஆமாம் சார். நீங்கள் யாராவது பிஸ்னஸ் பண்ணணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, அந்த சார்கோல் எப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா எங்கிட்ட சொன்னீங்க, எங்கிட்ட கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுவோம் சார். என்னென்ன எப்படி எவ்வளோ லாபம் கிடைக்கும் எல்லாமே சொல்லிடுவோம் சார். சூப்பர் சார். எனக்கே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ இது சார்கோல்லே நம்ம கறி நம்ம சாதாரணமாக யோசிக்கிறோம், பட் இவ்வளோ விஷயம் இதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. நிறைய இண்டஸ்ட்ரீஸே இது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் பேசிக் ரா மெட்டீரியல்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ரெஸ்டாரண்ட்ஸ் போயிட்டுருக்கு, ஃபேக்ட்ரிஸு, ஈபி, அப்புறம் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் யூஸ் பண்ண, கோழி பண்ணையிலலாம் கூட யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி யாருக்காவது சார்கோல் தேவைப்படுது, இல்லை பார்பிக்யூ ஏதாவது ரெஸ்டாரண்ட் வைக்கிறீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், இது இவங்களுக்கு கால் பண்ணுங்கள். இதிலே கிளியராக உங்களுக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ வீடியோலையும் வருது, ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது நம்பர்ஸு. பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ் காதர் ஹுசைன், சார்கோல் அண்ட் பார்பிக்யூ கோல் மர்ச்சன்ட்.
கோவலம். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் சாருக்கு நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணுங்கள். சார் எனி டைம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம். கால் பண்ணால் உங்களுக்கு சொல்லி எந்த ஊராக இருந்தாலும் பண்ணுங்க, பார்த்து பண்ணி கொடுத்துருவோம். வெளியூர் வெளிநாடு. ஆமாம் சார், கேரளா உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம், பெங்களூர் எல்லா ஊருக்கும் பண்ணி கொடுத்துடலாம் சார். சூப்பர். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஊருக்கும் பண்ணி கொடுப்பேன்னு சொல்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நம்புறேன். என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.